வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியாக விடையை அறிந்தால் மெயின்ஸுக்கு உங்களை எடுக்கிறாங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதிக அளவில் தேர்ச்சி பெறவுடைய பட்டியல் ரெடியாக இருக்குது. கொஷின் ரொம்ப 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 ஈஸிங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சில கோச்சிங் சென்டர் வந்து தவறாக சொல்கிறாங்க, கொஷின் டஃப்பாக இருக்குதுன்னு தவறாக சொல்கிறாங்க. தயவுசெய்து கோச்சிங் அப்படி தவறாக சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கோச்சிங் சென்டரே கிடையாது. அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா 2025 ஜூலையில் நடந்த குரூப் 4 தேர்வை விட 2025 இந்த செப்டம்பரில் நடந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2 தேர்வு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லாருக்குமே இது தெரியும். சில கோச்சிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கடினமாக இருக்குது அப்படின்னா நீங்களால் பாடம் நடத்த தெரியல அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் என்னன்றதே உங்களுக்கு புரியல, ஏதோ காசுக்காக வச்சுருக்க கோச்சிங் சென்டர் அப்படின்றத நம்ம ஓப்பனாக சொல்லிட்டு போகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்க வேணாம். கொஷின்ஸ் எல்லாமே ஈஸி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபும் கொஞ்சம் அதிகமாக வரும், பெருசாக அதிகமாக வராது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மெயின்ஸுக்கு நிறைய பேரை செலெக்ஷன் பண்ணுறதா திட்டம் வைத்திருக்கிறார்கள். மக்களே, மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய மெயின்ஸுக்கு அதிக அளவு பீப்புள்ஸ் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெயின்ஸுக்கு என்ன மதிப்பெண்கள் எடுத்தால் போகலாம் அப்படின்றத கம்யூனிட்டி வைஸாக நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிக்கிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். பிசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 150, பிசி உமனுக்கு 145, பிஎஸ்டி 133, டெஸ்டியூட் விடோ 127, ஆல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 127ங்க. பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு 137, பிசி முஸ்லீம் உமன் கேட்டகரிக்கு 135 to 137, பிஎஸ்டிஎம் 127, டெஸ்டியூட் விடோ 121, ஆல் பிஎஸ்டிஎம் அப்படி பார்க்குறப்ப 121ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி 142, எம்பிசி மற்றும் டிஎன்சியோடைய உமன் 140, பிஎஸ்டிஎம் 126, டெஸ்டியூட் 122, ஆல் கேட்டகரி வரப்போ 122ங்க. எஸ்சி கேட்டகரி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா 120, எஸ்சி உமனில் 117, பிஎஸ்டிஎம் 113, டெஸ்டியூட் 111, ஆல் கேட்டகரி வரப்போ 111ங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரி பார்க்கலாம். ஆண்களுக்கு 130, பெண்களுக்கு 120, பிஎஸ்டிஎம் 110, டெஸ்டியூட் 113, ஆல் கேட்டகரி வரப்போ 110 வந்தாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ஒரு சின்ன கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நிச்சயமாக குரூப் 2 மற்றும் குரூப் 2Aவில் வந்து பார்த்திங்கன்னா 200க்கு இந்த இத்தனை கொஷின் வந்து ரைட்டாக இருந்தாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு மெயின்ஸ் வந்து உங்கள் கால் அடியில் கிடைக்கு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லாங்க. சில கோச்சிங் சென்டரால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. குரூப் 4A ரீதேர்வு வைன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அது ஒரு நடக்கிறதா இல்லை. அதே மாதிரி தாங்க நிறைய கோச்சிங் சென்டர் கொடுத்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மதிப்பெண்களை ஈட்டவே வாய்ப்பே கிடையாது. அதனால் ஸ்கூல் புக்ஸு, ஸ்டாண்டர்டான புக்ஸு, இந்த மாதிரி புக்ஸை வந்து ப்ரிப்ரேஷனுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட்டு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடுவோம் அப்படின்ட்டு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வந்து சொன்னதுனால கண்டிப்பாக ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக ஆறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எப்போ வெளியிட போகிறாங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகள் சரியாக விடையை அறிந்தால் மெயின்ஸுக்கு உங்களை எடுக்கிறாங்க.
மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அதிக அளவில் தேர்ச்சி பெறவுடைய பட்டியல் ரெடியாக இருக்குது. கொஷின் ரொம்ப 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 ஈஸிங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சில கோச்சிங் சென்டர் வந்து தவறாக சொல்கிறாங்க, கொஷின் டஃப்பாக இருக்குதுன்னு தவறாக சொல்கிறாங்க. தயவுசெய்து கோச்சிங் அப்படி தவறாக சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கோச்சிங் சென்டரே கிடையாது. அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா 2025 ஜூலையில் நடந்த குரூப் 4 தேர்வை விட 2025 இந்த செப்டம்பரில் நடந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2 தேர்வு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எல்லாருக்குமே இது தெரியும். சில கோச்சிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கடினமாக இருக்குது அப்படின்னா நீங்களால் பாடம் நடத்த தெரியல அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் என்னன்றதே உங்களுக்கு புரியல, ஏதோ காசுக்காக வச்சுருக்க கோச்சிங் சென்டர் அப்படின்றத நம்ம ஓப்பனாக சொல்லிட்டு போகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்க வேணாம். கொஷின்ஸ் எல்லாமே ஈஸி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃபும் கொஞ்சம் அதிகமாக வரும், பெருசாக அதிகமாக வராது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மெயின்ஸுக்கு நிறைய பேரை செலெக்ஷன் பண்ணுறதா திட்டம் வைத்திருக்கிறார்கள். மக்களே, மெயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய மெயின்ஸுக்கு அதிக அளவு பீப்புள்ஸ் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெயின்ஸுக்கு என்ன மதிப்பெண்கள் எடுத்தால் போகலாம் அப்படின்றத கம்யூனிட்டி வைஸாக நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிக்கிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். பிசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 150, பிசி உமனுக்கு 145, பிஎஸ்டி 133, டெஸ்டியூட் விடோ 127, ஆல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 127ங்க. பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு 137, பிசி முஸ்லீம் உமன் கேட்டகரிக்கு 135 to 137, பிஎஸ்டிஎம் 127, டெஸ்டியூட் விடோ 121, ஆல் பிஎஸ்டிஎம் அப்படி பார்க்குறப்ப 121ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி 142, எம்பிசி மற்றும் டிஎன்சியோடைய உமன் 140, பிஎஸ்டிஎம் 126, டெஸ்டியூட் 122, ஆல் கேட்டகரி வரப்போ 122ங்க. எஸ்சி கேட்டகரி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா 120, எஸ்சி உமனில் 117, பிஎஸ்டிஎம் 113, டெஸ்டியூட் 111, ஆல் கேட்டகரி வரப்போ 111ங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரியை பார்க்கலாம். ஆண்களுக்கு 130, பெண்களுக்கு 120, பிஎஸ்டிஎம் 110, டெஸ்டியூட் 113, ஆல் கேட்டகரி வரப்போ 110 வந்தாலே போதும், நிச்சயமாக இவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ஒரு சின்ன கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நிச்சயமாக குரூப் 2 மற்றும் குரூப் 2Aவில் வந்து பார்த்திங்கன்னா 200க்கு இந்த இத்தனை கொஷின் வந்து ரைட்டாக இருந்தாலே போதும், நிச்சயமாக உங்களுக்கு மெயின்ஸ் வந்து உங்கள் காலடியில் கிடைக்கு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லாங்க. சில கோச்சிங் சென்டரால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. குரூப் 4A ரீதேர்வு வைன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அது ஒரு நடக்கிறதா இல்லை. அதே மாதிரி தாங்க நிறைய கோச்சிங் சென்டர் கொடுத்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மதிப்பெண்களை ஈட்டவே வாய்ப்பே கிடையாது. அதனால் ஸ்கூல் புக்ஸு, ஸ்டாண்டர்டான புக்ஸு, இந்த மாதிரி புக்ஸை வந்து ப்ரிப்ரேஷனுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ குரூப் 2 மற்றும் குரூப் 2A உடைய ரிசல்ட்டு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிடுவோம் அப்படின்ட்டு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வந்து சொன்னதுனால கண்டிப்பாக ரிசல்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக ஆறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.